அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் அதிகமாக பூக்கள் தர மல்லி முல்லை பற்றி பார்க்க போகிறோங்க. மல்லிகைப்பூ முல்லைப்பூ கோடை காலத்தில் தான் அதிகம் பூக்கள் கொடுக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த காக்கரட்டான் வளர்ப்பு பற்றி சொல்லுங்கன்னு. அதுக்காக இந்த மல்லி முல்லை எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பராமரிப்புகள் தாங்க தேவைப்படும். மெயினாக ஃபஸ்ட்டு நல்லா நேரடியான வெயில் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. நிழல் எதுக்கு ஆகாது, நிழல் இருக்கிற இடத்துல பூக்கள் இருக்காதுங்க. அதனால் நல்ல வெயில் இருக்கிற இடத்துல மாற்றி வச்சுருங்க. நிலத்தோட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நிழல் வராமல் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள மரத்தில் உள்ள கிளைகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வைங்க. ஃபஸ்ட்டு அதுதாங்க. தை மாதமே நம்ம கவாத்து பண்ணியிருக்கணும். ஒருவேளை அப்போ கவாத்து பண்ணலைன்னா இதுக்கப்புறம் புதிய கிளைகளை நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் புதிய கிளைகள் தளிர் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் இருக்கிற கிளைகளில் உள்ள இலைகளை எடுத்துடுங்க. மொத்தமாக ஒரே தரியாக எல்லா இலைகளையும் எடுத்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக இலைகளை எடுங்க. ஏன்னா ஒரு செடிக்கு இலைகள் தான் பாதுகாப்பு. தன்னுடைய உணவையும் இலைகள் மூலமாக தான் செடிகள் எடுத்துக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் புதிய தளிர்கள் வர வர பழைய இலைகளை எடுத்துக்கிட்டு அப்புறப்படுத்திட்டுருங்க. இப்போ தளிர்கள் நீங்கள் இலைகளை எடுக்கும்போது அந்த இடத்துல புதிய தளிர்கள் மொட்டுகள் நிறையா வைக்கும். மல்லியை பொறுத்த வரைக்கும் இது எளிமையான இந்த பராமரிப்பு தாங்க. உரங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் நம்ம உடல் சத்துக்கு எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ இப்போ இந்த கோடை காலத்தில் கிடைக்கிறது தர்பூசணி, வாழைப்பழம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது நம்ம உடலை குளிர்ச்சி ஆகும். அதையே நம்ம இவங்களுக்கு அதனுடைய தோல்களையே நம்ம அரைச்சி கொடுத்துடலாங்க. நான் இப்போ அரைச்சி தான் கொடுத்துட்ருக்குறேன். அரைச்சி ஒரு நாள் புளிக்க வச்சு நீர் உரமாக கொடுத்துட்ருக்கேங்க. அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கேன். 2 நாளுக்கு ஒரு முறை ஆனால் நான் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஏன்னா கோடை காலத்தில் வெயிலில் சத்துக்கள் போகுங்கிறதுனால நான் 2 நாளுக்கு ஒரு முறை இந்த உரங்கள், நீர் உரங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கேன். நம்ம மாடி தோட்டமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. மல்லிப்பூக்கள் பூக்கும்போதுட்டு நம்ம மாடிக்கு வரும்போது அவ்வளோ அந்த நறுமணம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப எளிமை தாங்க இந்த மல்லிப்பூ வளர்த்து பயன்பெறுங்க. நன்றி.